இந்த மகர ராசி இந்த 2026 தமிழ் வருஷ பரப்பில் இந்த மகர ராசி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு 7 நாட்டு சனி இப்பதான் முடிஞ்சிருக்கு. நிறைய கஷ்டங்களை தாண்டி எனக்கு தெரிஞ்ச மகர ராசி நிறைய பேர் கஷ்டத்தை தாண்டி இப்பதான் வந்திருக்காங்க. பொதுவாக பாருங்க, மகர ராசி அன்பர்கள் சொல்லணும் அப்படின்னா கடந்த 7.5 வருஷம் மகரம் பட்ட பாடு ரொம்ப ஜாஸ்தி. ஒன்றும் இல்லை மேடம், நீங்க திருவண்ணாமலை சுத்தி வரீங்க பார்த்தீங்களா, கிரிவலம்ல நிறைய புது மக்கள் வந்திருப்பாங்க. அதுல நிறைய பேர் மகரம், நிறைய பேர் மகரம். நீங்க அது ஒரு சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தெரியும் நீங்க என்ன ராசி என்ன அப்படின்னா மகரம். ஆமா, மகரம், நிறைய பேர் மகரம் சொல்றாங்க. சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட ராசியாதிபன் தான் சனி பகவான். சொந்த ராசியை பாரபட்சம் பார்க்காம ஹை ஃப்ளேம்ல வறுத்தெடுத்தார். அதனால தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நான் என்னோட மனைவி என்னோட பிள்ளைங்களே விட்டு வைக்கலையா, நான் எங்கேயா உன்னை விட்டு வைப்பேன்? அதனால தான் நீதிமான். எனக்கு பாரபட்சம் கிடையாது, நான் ஒரு தராசோடவே திரியிற, எல்லளவும் இந்த சைடும் குறையக்கூடாது இந்த சைடும் குறையக்கூடாது. அதுதான் சனி. அதே மாதிரி குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் பிள்ளைங்க அப்பா கிட்ட அம்மாவுக்கு அகெயின்ஸ்டா பேசுறது, ஆதாயம் கருதி பிள்ளைங்களோட பழக்கம் அப்படின்றது இருக்கும். இது நல்லதா பெருசா கெட்டது இல்லை, இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரணம் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் இல்லைங்களா? பெரிய லெவல்ல யாருக்கும் நம்ம பேசும்போதே பாத்தீங்கன்னா மேடம், நான் வானத்தையே வெட்டி பாத்தீங்கன்னா வளைச்சிடுவேன், வெட்டி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பேச்சுல பெருசா நம்மளே பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி பேசிப்போம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷ பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பரப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பரப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. நிறைய நம்ம ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்க இந்த 12 ராசி தமிழ் வருஷ பரப்புல நீங்க என்னென்ன எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியோன்றதை நீங்க சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. இந்த மகர ராசி இந்த 2026 தமிழ் வருஷ பரப்புல இந்த மகர ராசி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு 7 நாட்டு சனி இப்பதான் முடிஞ்சிருக்கு. நிறைய கஷ்டங்களை தாண்டி எனக்கு தெரிஞ்ச மகர ராசி நிறைய பேர் கஷ்டத்தை தாண்டி இப்பதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவு சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். பொதுவாக பாருங்க, மகர ராசி அன்பர்கள் சொல்லணும் அப்படின்னா கடந்த 7.5 வருஷம் மகரம் பட்ட பாடு ரொம்ப ஜாஸ்தி. ஒன்றும் இல்லை மேடம், நீங்க திருவண்ணாமலை சுத்தி வரீங்க பார்த்தீங்களா, கிரிவலம்ல நிறைய புது மக்கள் வந்திருப்பாங்க. அதுல நிறைய பேர் மகரம், நிறைய பேர் மகரம். நீங்க அது ஒரு சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தெரியும் நீங்க என்ன ராசி என்ன அப்படின்னா மகரம். ஆமா, மகரம், நிறைய பேர் மகரம் சொல்றாங்க. நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, நாங்க ஃப்ரீக்வெண்டா போவோம், அப்ப நிறைய பேர்கிட்ட பேசுவோம். பேசும்போது அவங்களா பேசுவாங்க. அப்ப கேட்கும்போது நான் கேட்பேன், என்ன ராசி நீங்க அப்படின்னா மகரம் அப்படிம்பாங்க. நிறைய 7 நாட்டு சனிகள்ல பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினால வீடை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, சொத்து பத்தை இழந்தவங்க, நிலப்புலத்தை இழந்தவங்க, ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க, செய்யாத தப்புக்கு சமுதாயத்தில் அசிங்கப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க, ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு நிறைய மகரத்தை சித்தரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல மக்களால். அதுக்கும் மேலே பிள்ளைங்களால் அசிங்கப்பட்டவங்க நிறைய மகரம் உண்டு. ஆரோக்கிய குறைபாடு இருக்க மகரம் நிறைய உண்டு. எனக்கு எதுவுமே வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உட்கார்ந்தவங்க உண்டு. பொதுவாக மகரத்தில் கும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே ஈசனோட கனெக்ட் ஆவாங்க மேடம். அது உங்களோட விதி. நீ சனியினோட ஆதிக்கத்தில் பிறக்கிறியா,
நீ கண்டிப்பா ஈசனை வந்து ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல நீ விட்டக்குறை தொட்டக்குறை உனக்கு இருக்கு, சிவனோட காலை நீ பிடிக்கணும் அப்படின்றது எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். எழுதப்படாத தெரியாத விதி நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மகர ராசி அன்பர்கள் 7.5 வருஷம் தான் கஷ்டம் அப்படின்றது ஜோதிட ரீதியா மேடம். ஆனா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்றது உண்டு, மேடம் 15 வருஷமா நான் கஷ்டப்படுறேன் மேடம், 18 வருஷமா கஷ்டப்படுறேன், தசை காரணமா இருக்கலாம் அப்படி சொல்றவங்களும் உண்டு. சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட ராசியாதிபன் தான் சனி பகவான். சொந்த ராசியை பாரபட்சம் பார்க்காம ஹை ஃப்ளேம்ல வறுத்தெடுத்தார். அதனால தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நான் என்னோட மனைவி என்னோட பிள்ளைங்களே விட்டு வைக்கலையா, நான் எங்கேயா உன்னை விட்டு வைப்பேன்? அதனால தான் நீதிமான். எனக்கு பாராபட்சம் கிடையாது, நான் ஒரு தராசோடவே திரியிற, எல்லளவும் இந்த சைடும் குறையக்கூடாது இந்த சைடும் குறையக்கூடாது, அதுதான் சனி. புரியுதுங்களா? சனியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்? சுய ஜாதகத்தில் உனக்கு சனி நல்லா இருந்தால் உன்னறியாமல் உனக்கு சனியை பிடிக்கும். சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் கசப்பு பிடிக்கும். அதே மாதிரி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிடிக்கும். சனியினோட நெகட்டிவ் மட்டும்தான் மேடம் எல்லாம் சொல்லுவாங்க. சனியினோட பாசிட்டிவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நிறைய எனக்கு ஒருத்தவங்க சொல்லுங்க, சனி பயிற்சி நடக்கும்போது தான் நல்லது நடக்குமா? நல்லது மேடம். சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாங்குற சொத்து, சில பணக்காரங்களாம் நீங்க பாருங்க வம்சமா பரம்பரையா பெரிய ஆளாவே இருப்பாங்க, கோட்டீஸ்வரனாவே இருப்பாங்க. சுய ஜாதகத்துல சனி 7 நாட்டு சனியில தான் எல்லாம் நடக்குமா? சரி, 7 நாட்டு சனியில நடக்கும். சுய ஜாதகத்துல சனி நல்ல பொசிஷன்ல இருந்தா அப்படின்னு மேடம், சனி கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால அவ்வளவு பெரிய பழமொழி வேற சொல்லிருக்காங்க. ஆமா, சனி கொடுப்பார் யார் தடுப்பார். அதுதான் அந்த மாதிரி. சனியை பத்தி நெகட்டிவே நம்ம யோசிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் சனியை வந்து ரொம்ப பிடிக்குது உனக்கு அப்படின்னா, எனக்கே சனியை பத்தி ரொம்ப பேச பிடிக்கும். ஏன்னா என் சுய ஜாதகத்துல சனி அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கா. அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்க கேத்துவை பத்தி ரொம்ப பேச பிடிக்கும். ஏன்னா கேத்து அந்த மாதிரி நம்ம சுய ஜாதகத்துல எந்த பிளானட்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அந்த பிளானட்ஸை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகும் மேடம். ஒன்றும் இல்லை, சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு ரொம்ப பிடிக்கும், உளுத்தம்பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். குரு நல்லா இருந்தா அப்படின்னா மூக்கடல சுண்டல், மூக்கடல பொருட்கள் ரொம்ப பிடிக்கும், ஒற்றைக்கடலை பிடிக்கும். ஓகேங்களா? சனி ரொம்ப நல்லா இருந்தால் எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்கும், பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், கசப்பு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பழைய சாதம் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றது பிடிக்கும், பெருசா செலவு பண்ண பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் பிளானட்ஸோட கனெக்டட் மேடம். சரி, ஆமா, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. புதுசா இருக்கு மேம் நீங்க சொன்ன விஷயம். உண்மை அதுதான். யாரை நான் சொல்லி கேள்விப்பட்டேன். இல்ல, உண்மை அதுதான். நம்ம கொஞ்சம் ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு பிளானட்ஸ் பத்தியும் நம்ம பேசலாம், தசா புத்திகள் பத்தி நிறைய பேசலாம். ஓகேங்களா? எல்லா பிளானட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராடினரி நல்ல குணம் இருக்கு மேடம், சின்ன சின்ன கெட்ட குணம் இருக்கு. அந்த சின்ன சின்ன கெட்ட குணத்தை எப்படி நம்ம நல்லிஃபை பண்றது? இப்போ உங்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும், எனக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும், அந்த மாதிரி கிரகங்களுக்கும் சைக்காலஜி இருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அப்படின்ற பேர்ல நாங்க படிக்கிறோம். ஒரு பிளானட்டும் இந்த நோய்களை தான் கொடுப்பாங்க. அந்த நோய்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த பிளானட்டை நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது படிக்கிறோம். இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சது இல்லை மேடம், தொன்று இருந்து வரது. சரி, அப்படிப்பட்ட சனி பகவான் இவங்களுக்கு 7 நாட்டு சனியா இருந்த பிரச்சனையை கொடுத்த சனி பகவான் இப்ப சகாய சனியா இருக்கார். சகாயம், ஹெல்ப், எல்லா விதத்துலயும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா, ஏன்பா கவலைப்படுற, நிம்மதியா இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் 6ஆம் மாசத்துக்கு மேல கடகடன்னு ஹெல்ப் பண்ண கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், பெரிய விடிவு காலம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் பாவம். பொதுவா தனஸ்தானத்துல ராகு அப்படின்னும் போது மேடம் காசு, பணம், வசதி இதெல்லாமே நிறைய நல்லா இருக்கும். ஏகப்பட்ட செலவு வருதுப்பா, இருந்தாலும் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்ற அமைப்பு. ஆனால் குடும்பத்தில் ஒத்துமை அப்படின்றது இருக்காது. இப்போ ரொம்ப சிம்பிள் மேடம், நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோம் அப்படின்னா அப்பா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு, அம்மா ஒரு ஃபோன் வச்சிருப்பாரு, 2 பிள்ளை 2 ஃபோன் வச்சிருக்கோம். அப்பா வந்து எஃபி பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு இருப்பா, பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தோரா பூஜி பார்த்துட்டு இருக்கோம், ஒன்று சோட்டா பீம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி தான் குழந்தைங்க வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு 2ஆம் பாவம். அதே மாதிரி குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் பிள்ளைங்க அப்பா கிட்ட அம்மாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறது, ஆதாயம் கருதி பிள்ளைங்களோட பழக்கம் அப்படின்றது இருக்கும். இது நல்லதா பெருசா கெட்டது இல்லை, இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரணம் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் இல்லைங்களா? பெரிய லெவல்ல யாருக்கும் நம்ம பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா மேடம், நான் வானத்தையே வெட்டி வந்து பாத்தீங்கன்னா வளைச்சிடுவேன், வெட்டி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பேச்சுல பெருசா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி பேசிப்போம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்னுவாங்க. உண்மைதான் நீங்க சொன்னது. இல்ல, இந்த காலகட்டம் அப்படி சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் அப்படி சொல்ற மாதிரி ராகு வந்து அந்த வாக்கு ஸ்தானத்துல ராகுனும் போது நான் பிரம்மாண்டமா என்னை பத்தி பேசிப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதுதான் ஒரு முறை வந்து அர்ஜுனன் சொல்லுவானா,
கிருஷ்ணா நான் வந்து பார்த்தியானா செத்துடணும், எனக்கு வந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், அதோ அந்த மேடை மேலே போய் ஏறி நில்லு, உன்னை பற்றி உன்னோட பெருமைகள் எல்லாம் நீ பேசு அப்படிம்பாரா. அர்ஜுனனுக்கு புரியாது ஏன் கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்றாரு. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன கிருஷ்ணர் சொன்னாலும் என்ன எதுக்கு எதனால அப்படின்னு கேட்காம நேரா செய்வான். புரியுதுங்களா? அந்த மாதிரி போய் அவரை பத்தி பெருமையெல்லாம் பேசிட்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்பார், கிருஷ்ணா அப்படின் போது நீ செத்துட்ட, உன்னை பத்தி பெருமை எப்ப நீயே பேசினியோ அந்த க்ஷணமே நீ செத்துட்ட அப்படிம்பாரு. அப்ப நம்மளாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாவோம் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் எத்தனை முறை செத்துருப்போம். என்ன பத்திர பெருமை நான் எவ்வளவு பேசியிருப்பேன், உலகத்துல பாதி பேர் அததான பண்றாங்க. உலகமே அவ்வளவுதான் மேடம், பாதி பேர் இல்ல. அந்த யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமை. அதேதான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கும்போது தன்னை பத்தி பெருமையா பேசிப்பாங்க. அதுல மட்டும் கவனம் அப்படின்றது வேணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. இளம் வயசு மகரமா அழகான திருமண வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 7 நாட்டு சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைப்பான். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே வீட்டுல இருக்கும், பிரிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்றது உண்டு மேடம். ஒரே வீட்டுல இருக்கும், தனித்தனியா இருக்கும். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, என்னப்பா குழந்தைங்க மூஞ்ச பாருப்பா, திரும்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு வைப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒன்னாதாங்க இருக்கும் பேருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யம் அப்படின்றது வரும். இது எல்லாமே பிளஸ் மேடம், எல்லாமே பிளஸ். அதாவது இந்த வருடத்துல 3வது சூப்பர் டூப்பரா இருக்க ராசி மகரம். சூப்பர், இதை விட வேற என்ன வேணும்? மகர ராசி ஆனந்தமாயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க, கண்ணீரை அப்படி தொடச்சிட்டு அப்படி தெம்பா வாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு தான் 3வது ராசியா, சூப்பர் ராசியா, தைரியமா இருங்க. இங்க அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பரப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் ஜோதிட சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேரிலே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க. எங்கள் மேம் கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஜாலியாக இருங்க.